அது எப்படி கிறிஸ்தவர்களுக்கு விரோதமா சூனியத்தின் ஆவி போராடும்? சூனியம் வச்சா எப்படி கிறிஸ்தவர்களை மேற்கொள்ளும்? எப்படி கிறிஸ்தவர்களை ஜெயிக்கும்? எப்படி அது தொடும்? எப்படி கனவுல வரும்? அதான் நான் கிறிஸ்தவர் தானே, நான் ஞானஸ்நானம் எடுத்திருக்கிறேனே, நான் அபிஷேகம் பெற்றிருக்கிறேனே, அப்புறம் எப்படி எனக்கு விரோதமா அது கிரியை செய்யும் அப்படின்னு அநேகர்களுக்குள்ள கேள்விகள். நான் எத்தனையோ முறை சொல்லியிருக்கிறேன், அதே பதில சொல்றேன். சில நேரத்தில் நாம விழித்திருந்து ஜெபிக்காமல் பாவத்திற்கோ இல்லை கோபத்திற்கோ இல்லை சில சூழ்நிலைகளுக்கு இடம் கொடுக்கும் போது ஜபத்தை நாம் நிறுத்துகிறோம். ஜபத்தை நிறுத்தும் போது, வேத வாசிப்பை நிறுத்தும் போது ஆட்டோமேட்டிக்கா பிசாசுக்கான வாசலை திறந்து கொடுக்கிறோம். நாம என்னைக்கு ஜபம் நிறுத்துறோமோ, என்னைக்கு வேத வாசிப்பை நிறுத்துறோமோ, என்னைக்கு பரிசுத்த வாழ்க்கை மேல கவனம் இல்லாம நாம ஒரு மாதிரி ஆண்டவரை தேடாம அப்படியே இருக்கிறோமா, அந்த நாட்களில் நாம என்ன செய்கிறோம்னா நம்மை அறியாமலே பிசாசுக்கான வாசல்களை திறந்து கொடுக்கிறோம். அப்போ அந்த சூனியத்தின் ஆவிகள், மந்திரத்தின் ஆவிகள் இப்ப செஞ்சதில்ல, இதுக்கு முன்னாடி நமக்கு பெற்றோர்களுக்கு, நம்முடைய பாட்டமாருக்கு, நம்முடைய பூட்டமாருக்கு இவைகள் அந்த நாட்கள்ல போராடின ஆவிகள் எப்போது நம்முடைய சந்ததியை மேற்கொள்ளலான்னு போராடி கொண்டிருக்கோம். கர்ஜிக்கிற சுங்கத்தை போல சுற்றி அலைந்து கொண்டிருக்கோம். அப்ப நாம இடம் கொடுக்கும் போது அவைகள் உள்ளே நுழைகிறது. ஆண்டவர் சும்மா எழுதி வைக்கல வசனத்தை, என்ன எழுதி வச்சிருக்காரு? பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள், அவனுக்கு எதிர்த்து நில்லுங்கள். பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. நாம தான் இடம் கொடுக்கிறோம். என்னைக்கு ஜெபிக்கலையோ, என்னைக்கு வேதம் வாசிக்கலையோ, என்னைக்கு தேவ சமூகத்தில் காத்திருக்கலையோ, அன்னைக்கு சின்ன கேப் கொடுத்தா போதும் அந்த ஆவிகள், அந்த வல்லமைகள் நமக்கு விரோதமாக உள்ளே நுழைந்து போராட ஆரம்பிக்கும். கனவுல, சிந்தனைகள்ல, சொப்பனங்களில, சரீரத்தில் நம்மை விரோதமாய் போராட ஆரம்பிக்கும். அதுக்கு பிறகு அவைகளுக்கு விரோதமாய் ஜெபிக்க 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 அவைகளை மேற்கொள்ளுவோம். மேற்கொள்ள முடியும், ஜெயிக்க முடியும், அதுல எந்த சந்தேகம் இல்லை. ஆனா இடம் கொடுக்க கூடாது. அப்ப இப்படிப்பட்ட வல்லமைகள் நமக்கு விரோதமாய் எழும்பும் போது அந்த பிசாசின் வல்லமைகளை நாம ஜெயிக்க வேண்டுமானால் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்க வேண்டும். அல்லேலூயா.